ஹலோ காய்ஸ், சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், சக்தி வந்து வேலனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது வேலன் கேட்குறாங்க, என்ன சக்தி என்ன விஷயம் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், செல்வி அழுதுகிட்டே இருக்கிறா, இன்னுமே வந்து நவீனை வந்து காணலை, என்னாச்சோ தெரியாதுன்னு பயப்படுறா, எங்கேயாவது பார்த்தீங்களா வேலன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, இதெல்லாம் வந்து செல்விக்கு வந்து சொன்னால் செல்வி வந்து பயந்துடுவா, அதனால் வந்து செல்வி பக்கத்தில் நிற்கிறாளா, முதல்ல அதை சொல்லு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லை இல்லை, நான் வந்து பக்கத்தில் தான் நிற்கிறேன், கொஞ்சம் தள்ளி வந்தே பேசுகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வெளியில் வராங்க. வரும்போது வந்து செல்வியுமே பின்னாடி வராங்க. இரு சக்தி, கொஞ்சம் இரு, நானுமே வாரேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை செல்வி, நான் வந்து வேறொரு விஷயமா தான் பேச போகிறேன், நீ உட்காரு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் வராங்க. வரும்போது வந்து செல்வி பயப்படுறாங்க, என்னாச்சோ தெரியல, ஒருவேளை நவீனுக்கு ஏதாவது நடந்துட்டுதா, எதுக்காக சக்தி வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறா என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சக்தி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது வந்து வேலை நடந்த நிறைய விஷயங்களை வந்து சக்திக்கு வந்து சொல்கிறாங்க. தாங்க வந்து நவீனை காணலை என்ற மாதிரி வந்து தேடிட்டு போகும்போது வந்து போலீஸில் இருக்கிறவங்களுமே வந்து நவீனை தேடிட்டு வந்தாங்க. நவீன் வந்து போலீஸாக இருக்கும்போது எப்படி காணாமல் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இது நடந்திருக்கணும் என்ற மாதிரி வந்து சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தினால வந்து அவங்க எங்கே கடைசியாக இருந்தாங்க என்றதை போய் பார்த்துருந்தோம். பார்க்க போகும்போது தான் அங்கே பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்திருந்தது தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க வந்து இவங்களை வந்து ஒரு பேக்கில் போட்டு கொண்டு போகிறாங்க என்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்கள்ட்ட ஃபேஸ் எங்களுக்கு சரியாக தெரியலை. சரி, யாருன்னு பார்க்கலாம், அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாம் என்றிட்டு சக்தி நாங்கள் அங்கே போயிருந்தோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து என்ன நடந்தது, இப்போ நவீன் அங்கே யார் அதை பண்ணாங்க என்ற மாதிரி வந்து சக்தி கேட்குறாங்க. பொறு சக்தி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எல்லாமே சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, சேரன் வந்து வீட்டில் தான் இருக்கிறானா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லையே, சேரன் இல்லையே, சேரன் வந்து காலையில் இருந்தே வீட்டில் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதானே பார்த்தேன், அவன் வீட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை, இனிமேலும் வர்றதுக்கும் வாய்ப்பில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, சேரன் வீட்டுக்கு வரமாட்டானா, எதுக்காக சேரன் வரமாட்டான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சேரனுக்கும் இதுக்கு நிறையவே சம்பந்தம் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, சேரன் யாருக்காவது பணம் கொடுத்தானா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சேரன் யாருக்கும் பணம் கொடுக்கல, சேரனுக்கு யாரும் பணம் கொடுக்கல, சேரன் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு ஒழிச்சிருக்கிறான் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நாங்கள் தேடிட்டு வரும்போது வந்து எந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த இடத்துல வந்து யாரையுமே காணலை. சரி, என்னதான் இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா யாரோ ஒருத்தங்க அழுகிற சத்தம் வந்து கேட்டுச்சுது. சரி என்று சொல்லி கதவை திறந்து பார்த்தா அங்கே நிற்கிறது யார் தெரியுமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யார் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வேறு யார், இப்போ சொன்னனே அவங்க தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, சேரனா, சேரன் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, நீ ஏன் அப்படி சேரன் மேலே வந்து பழி போடுற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை சக்தி, நான் சொல்கிறத நம்பு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை வேலா, ஆரம்பத்தில் இருந்தே உனக்கு வந்து சேரனை வந்து பிடிக்கலை, சேரனுக்கு வந்து உன்னை பிடிக்கலை, அதனால் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தன் மேலே ஒருத்தர் வந்து பழியை போட்டுகிட்டே இருக்கிறீங்க. இதனால் வந்து தென்னரசு இல்லாமல் பண்ணினவங்க வந்து ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னுமா சக்தி வந்து என்ன நம்பலை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இல்லை, நம்புகிற மாதிரி இல்லையே நீ சொல்கிற கதையெல்லாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தென்னரசு விஷயத்தில் வந்து செல்வி வந்து தான் பண்ணினதா வந்து சொல்கிறாங்க, ஆனால் நீ பண்ணதா வந்து சொல்கிற. ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், சேரன் பண்ணதா வந்து சொல்கிற. சேரனையுமே வீட்டில் காணல தான், ஒரு தடவை அவன் ஏதோ ஒரு பிழையை செய்திருக்கலாம், அதுக்காக நடக்கிற பிள்ளையெல்லாம் அவன் தான் பண்ணினான் என்ற மாதிரி வந்து நீ எப்படி சொல்லுவா வேலா, எப்படி அதுக்கு உனக்கு மனசு வந்தது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து சரி, நான் வந்து ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று அனுப்பி விடுறேன், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ஃபுட்டேஜ் அது, இப்போ நவீன் என்ன மாதிரி இருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நவீனை பற்றின கதையை விடு, அதை நான் பார்த்துக்கொள்கிறேன், உனக்கு இப்போ சேரனை பற்றின டவுட் தானே கிளியர் ஆகணும், அதுக்கான ஃபுட்டேஜ் ஒன்று அனுப்புகிறேன், நீயே பார்த்துக்கொள்ளு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இந்த ஃபுட்டேஜ் மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய தேவையண்டா அனுப்பலாம், இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து சேரன் வந்து இவங்களை கூட்டிகிட்டு வர விஷயத்தை வந்து எடுத்த அந்த காட்சியை வந்து அப்படியே வந்து சக்திக்கு வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, வேறு யாருக்கும் அதை நீ காட்டக்கூடாது, நீ மட்டும்தான் பார்க்கணும், முக்கியமாக வந்து செல்விக்கு அதை காட்டக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி வேலா, நான் பார்க்குறேன்ட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்கு தெரியுது அதை பண்ணினது வந்து சேரன் தான் என்ற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியுது. என்ன இது, சேரன் இப்படி எல்லாம் பண்ண வாய்ப்பில்லையே, ஏன் இப்படி மாறிட்டான், யார் அவனுக்கு என்ன தீங்கு பண்ணது, யாருக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறான்னு புரியலையே, எங்கே போயிட்டான்ட்டு டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சேரனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது சேரன் வந்து ஆன்சர் பண்ணல, ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வருது. என்ன இது, எதுக்காக இவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான், எதுக்காக பேச மாட்டேன்றான், எதுக்கு வீட்டில் வந்து நிற்க மாட்டேன்னு சொல்கிறான், எதுக்காக வந்து இவங்க சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கான்னு புரியலையே. இப்போ இதை பற்றி யார்கிட்ட போய் பேசுகிறது, தேனு அக்காவோடையும் பேச முடியாது, செல்வியோடையும் பேச முடியாது, அம்மா அப்பாவோடையும் பேச முடியாது, எல்லாருமே இந்த பிரச்சனையோட சம்மந்தப்பட்டவங்க, பயந்துடுவாங்க, என்ன பண்ணுறது, சரி வேலுக்கே திரும்ப எடுக்கலாமன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், என்ன வேலு இதெல்லாம், சேரனா இப்படி பண்ணிகிட்ருக்குறான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் சக்தி, என்னால் கூட நம்ப முடியலை, இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது கூட நான் சேரன் என்று கூட நினைக்கல, அப்படியே வந்து ஃபேஸ் தெரியுது, இருந்தாலுமே அது வேறு யாரோன்ற மாதிரி தான் வந்து நான் நினச்சிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நேரவே பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இதை பண்ணினது சேரன் தான்னு சொல்லி. எவ்வளவு வேதனையாக இருக்கும், ஒரு பக்கம் எனக்கு வேதனை மீனான்ற வாழ்க்கையை நினைச்சு, ஒரு பக்கம் எனக்கு வேதனை இந்த மாதிரியான ஆளாக மாறிட்டானே, இவன் ஏன் இப்படி பண்ணுறான்ன்ற மாதிரியான விஷயந்தான் வந்து எனக்கு மனசில் ஓடிட்டுருக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரியலை. இது மட்டும் இல்லாமல் வந்து அவன் என்ன கூட இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதுக்கு இதுதான் காரணம் பத்தியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் என்ன நடந்தது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்ன சக்தி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே மலையில் இருந்து என்னை தள்ளி விழுத்துறதுக்கு ட்ரை பண்ணினான், நான் இல்லாமல் போயிட்டேன்ற சந்தோஷத்தில் தான் அவன் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கிறான், நான் திரும்பி வரும்போது வந்து அந்த சந்தோஷத்தை அவனால் பார்க்க முடியாமல் போச்சுது, என்ன இவன் திரும்பி வந்துட்டானே, திரும்பவும் எனக்கு பிரச்சனை என்ற மாதிரி தான் அவன் நினச்சிருக்கிறான், அதுக்காகத்தான் வந்து உனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கான விஷயங்களை கூட பண்ணியிருக்கிறார், இவன் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து தன்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் இருந்திருக்குது பத்தியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது, ஏன் இப்படி பண்ணுறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சக்தி, உனக்கு வந்து நம்ப முடியாமல் தான் இருக்கும், எனக்கும் ஆரம்பத்தில் நம்ப முடியாமல் தான் இருந்துச்சுது, ஆனால் நேரடியாக அந்த காட்சியை பார்க்கும்போது நம்பாமல் இருக்க முடியலை சக்தி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உன்னை இல்லாமல் பண்ணதுக்கும் அதுதான் காரணம் என்று சொல்றியா, எதுக்கு உன்னை இல்லாமல் பண்ணணும், உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் என்று அவன் நினைச்சான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இல்லை இல்லை, அந்த பழி வந்து என் மேலே தானே வந்து நானே போட்டுக்கொண்டேன், அதனால் வந்து அதை யார் பண்ணினதுன்றதை கண்டிப்பாக நான் தேடுவேன்ன்றது சேரனுக்கு நல்லாவே தெரியும். ஏனென்று சொன்னால் எந்த தப்புமே பண்ணாமல் 7 வருஷம் வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கிறேன் இல்லையா, அதனால் வந்து அந்த வேதனையில் இதை யார் பண்ணாங்க என்றதை கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிப்பேன்ன்றது சேரனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன இல்லாமல் பண்ணிட்டா நான் வந்து இதை தேட போகிறது இல்லைத்தானே, உங்களோட வீட்டில் இருக்கிற யாருமே வந்து இதை தேட போகிறது இல்லைத்தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இது சம்பந்தமாக வந்து விசாரணை செய்த வந்தவங்களை வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றின விசாரணை பண்ணவங்களை வந்து இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை, அதை பண்ணது கூட சேர்னா இருக்குமன்ற மாதிரி தான் இப்போ சந்தேகிக்கிறாங்க. இவ்வளோ நாளும் யாரோ ஒருத்தங்க அதை பண்ணியிருக்கிறாங்க, யாராக இருக்குமன்ற சந்தேகம் தான் இருந்துச்சுது. ஆனால் இப்போ வந்து கிளியராக தெரியுது அதை சேரன் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி. சேரன் வந்து தென்னரசுவே இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க, தென்னரசுவே இல்லாமல் பண்ணதை விசாரித்த அவங்களையும் வந்து இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கிறது நவீன். அதனால் வந்து தன்னுடைய தங்கச்சின்ற ஹஸ்பண்டுன்னு பார்க்காம சக்தி பற்றியா நவீனுக்கும் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறான், நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்திருந்தா நவீனையுமே அவன் இல்லாமல் பண்ணியிருப்பான் தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நவீன் என்ற மாதிரி வந்து கேட்கும்போது நவீனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, ரொம்பவே வந்து அடிச்சிருக்கிறான், சாப்பாடு கூட கொடுக்கல, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட செல்வியில் இரக்கமே இல்லையா, செல்விக்காகவாவது பேசாமல் விட்டுருக்கலாமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
அப்படி சொல்லும்போது, "அது எப்படி விடுவான்? உன்ன மலையிலேருந்து தள்ள பார்த்துருக்கிறான். எனக்கும் ஆள் வச்சு அடிச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது வந்து செல்வியின் ஹஸ்பண்ட மட்டும் நிம்மதியா இருக்க விட்டுருப்பனா? இதெல்லாம் பண்ணினவன வந்து இனி வீட்டு பக்கமே சேர்க்கக்கூடாது." என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வேலன் சொல்றாங்க, "அவன் எதுக்கு வீட்டுக்கு வரப்போறான்? வர வேண்டிய தேவையே இருக்காதே சக்தி." என்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இவ்வளத்தையும் பண்ணினதுக்கு ஆதாரத்தோட வந்து அவன் பிடிபட்டிருக்கிறான் இல்லையா? கண்டிப்பா வந்து அவன் ஜெயில்ல தான் இருப்பான் ஒழிய, வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பில்ல." என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து சக்தி கேட்குறாங்க, "இப்ப எங்க போனான்ன்ற மாதிரி கேட்குறாங்க. யாருக்கு தெரியும்? நாங்க உள்ள வரும்போது அவன் இல்ல. அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, எங்களுக்கே அடிச்சுட்டு ஓடிட்டான்டா பாரு! எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்து கொள்றன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு வேலா, நீ ரொம்ப கவனமாயிரு. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிட்டது. இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட ஆள நீ கண்டுபிடிச்சிட்டன்னு தெரிஞ்சா, கண்டிப்பா உனக்கு ஏதாவது பண்ண பார்ப்பான்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து வேலை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "என்ன பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. நீ பத்திரமா இரு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ண பார்க்கலாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம இந்த மாரி பண்ணவனுக்கு இந்த மாரியான விஷயங்கள திரும்ப திரும்ப பண்ணவும் அவன் பயப்பட மாட்டான் சக்தி. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். செல்விக்கு சொல்லு, நவீன் வந்து கிடைச்சிட்டாங்கன்றத சொல்லுன்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி சொல்றேன்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி சொல்லும்போது வந்து நவீன பார்க்கணும்னு தானே செல்வி கேட்பாங்க. அப்படி பார்க்க போனா நவீன் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களே என்ற மாரி வந்து சொல்றாங்க செல்வி. சரி அதை அப்புறமா பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல வந்து நீ செல்விக்கு சொல்லு. நவீன் கிடைச்சிட்டாருன்னு சொல்லு என்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது? செல்விக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு செல்வி என்ன பண்ண போறாங்க? நவீன் என்ன பண்ண போறாங்க? அவங்களோட அம்மா, அப்பா என்ன பண்ண போறாங்க? அதே மாரி வந்து சேரனுக்கு என்ன நடக்க போகுதுன்றத காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.